தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வது போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் நம் அம்மா எராது உழைத்து இந்த கட்சியை மீட்டது போல் அம்மாவின் மறைவுக்கு பின் அனைத்து சோதனைகளையும் உடைத்தெறிந்து இந்த கட்சியை இணைத்து ஆட்சியை முடித்து சாதனை படைத்தார் எமது தலைவர். அவரது ஆட்சியில் ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்தார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற திருக்குறளுக்கு ஏற்றாற்போல் விவசாயம்தான் அனைத்து தொழில்களுக்கும் அடித்தளம் என்று விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அதில் ஒன்றுதான் குடிமராமத்து திட்டம். இதன் மூலம் வண்டல் மண் அள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டது. ஏரி ஆழமானதால் மழைநீர் சேமிக்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டில் காமராஜர் ஆட்சியில் பிள்ளையார் சுழி போடப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு 2019ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டினார் எமது தலைவர். இந்த அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தால் கோவை, திருப்பூர், ஈரோடு மக்களின் 60 ஆண்டு கால கனவு நிறைவேற்றப்பட்டது. இத்திட்டங்கள் மூலம் நீர் பற்றாக்குறையை பறக்க செய்து நீர் மேலாண்மையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடை விளங்க செய்தார் எமது தலைவர். இது மட்டுமல்ல, நிலத்தடி நீரை மாசுபடுத்தி சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அடியோடு அழிப்பதற்காக வேளாண் மண்டலத்தை சட்டமாக மாற்றினார். காவேரி நீர் மேலாண்மை வாரியம் மற்றும் முறைப்படுத்தும் குழு அமைத்து 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்.